ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்போஸ் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எம்போஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வாட்டர் ஃபில் ஸ்டிச் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியே பண்ணலாம். எப்பயுமே வாட்டர் ஃபில் ஸ்டிச்சுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னென்னா, நம்ம தமிழில் ஐயன்னா போகிறோம் தெரியுமா, அந்த ஷேப்பை போட்டுகிட்டே வந்தாலே உங்களுக்கு வாட்டர் ஃபில் ஸ்டிச்சோட கரெக்டான பொசிஷன் கிடைக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. ஐயன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஐ போடுறோம். குட்டி குழந்தைங்க போடுற மாதிரி குட்டி குட்டியாக ஐ போடுங்க. அந்த ஐயை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போட்டுகிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கரெக்டாக கிடைக்கும். கஷ்டப்பட வேணாம், ஈஸியாக போடலாம். ஓகேவா? பாருங்கள், ஒரு ஐ கம்ப்ளீட். அதோட கார்னரில் நெக்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இன்னொரு ஐ, இதோட கண்டினியூட்டிலேருந்து கீழ் சைடு. ஓகேவா? இது ஒரு குட்டி ட்ரிக்ஸு, வேறு ஒன்றும் இல்லை. ஐ மாதிரியே போட்டுகிட்டே அந்த ஐயை ஃபாலோ பண்ணிகிட்டே வர உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ஃபில் ஸ்டிச் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதை வந்து டெக்ஸ்சர்டு ஒர்க்குன்னு சொல்லிக்கலாம், இல்லைனா எம்போஸ் ஒர்க்குன்னு சொல்லலாம். நம்மளுக்கு பார்க்க வந்து ஒரு ஃபைனல் லுக் அழகாக இருக்கும். இது நம்ம ஒரு சுடிதாருக்காக டிசைன் பண்ணுறோம். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி போட்டுகிட்டே வர உங்களுக்கு அந்த ஒர்க் செம பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்மளுக்கு வாட்டர் ஃபில் ஸ்டிச் வராதவங்க இந்த ஐயன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளால் இதுக்கு மேலே போட முடியல, அதனால் நான் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐயனாவை வேறு ஒரு இடத்துலேருந்து நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.